எங்கே போறாரு அவரு? சரி, எங்க இருந்த கமல காணா? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்ப பைரன் வச்சுக்க வேண்டியதானே? நீங்களும் என்ன மாதிரி ஜோக் அடிப்பீங்களா? சரி, நீங்க அடிச்சு விளையாடுறீங்களா இல்ல நான் அடிச்சு விளையாடட்டுமா? நீங்க அடிச்சா அடி விழும், நான் அடிச்சா இடி விழும். அப்ப நீங்களே அடிங்க. இடி விழுந்துச்சுன்னா மழை வந்து மேட்ச் நின்னுடும், நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். நம்ம 2 பேருமே அடிச்சு விளையாடலாமா? அது முடியாது. ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும். நான் தான் கத்தி. ஒரு உரையில ஒரு துப்பாக்கி தாங்க இருக்கணும். துப்பாக்கியும் நான் தான். என்னடா நீங்க பேசிட்டே இருக்காங்க, இன்னும் மட விளம்பரம் போட்டுட்டு இருக்காங்க. வேகமா பந்த போட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கடே. நீங்க மேட்ச பாருங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். இருங்க வரேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? யார் அது வெளியில? நீயா? மானேதான். என்ன சார் பாத்ரூம் போயிட்டு வர கேப்ல அவுட் ஆயிட்டீங்க? சீச்சி, அந்த கேப்ல எல்லாம் அவுட் ஆகலைங்க. ஆஃப் ஸ்லீப்ல கேப் இருந்துச்சுன்னு தட்டினேன், கப்புனு பிடிச்சிட்டான். சார் தள்ளுக்கங்க, உள்ள போகணும். அன்போ வெறுப்போ, நீ கொடுத்தத ட்ரிபிளா திருப்பி கொடுப்பேன். அப்படியா? அப்படின்னா இதாங்க 10,000 ரூபாய். நாளைக்கு ஒரு 30,000 ரூபாயை திருப்பி கொடுத்துருங்க. என்ன விளையாடுறீங்களா? அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க தெரியல. கொஞ்சம் தள்ளிக்கோங்க. பார்க்கத்தாட போறீங்க இந்த காளியோட ஆட்டத்தை. கமல் அவுட் ஆயிட்டாரு. கேப்டன் அதை விடுங்க. அங்க பாருங்க ரஜினி அண்ணனை வெளுத்துட்டு இருக்காரு. ஏன் அனிமியாவா? அட நீங்க வேற. ஸ்கோர் இப்போ 75க்கு 2, அவர் மட்டும் 48 ரன். வெரி குட் வெரி குட். விஜய் தம்பி, அந்த தம்பி 20 பாலுக்கு வெறும் 2 ரன் தான். 2 ரன்? ஆமா, அவர் நிக்கும் போது 2 ஒயிடு போச்சுல. அது எப்படி அவர் கணக்குல வரும்? அடப்பாவீங்களா, அப்ப அந்த 2 ரன் அவரோடது இல்லையா?